ஒரே சத்தமாக இருந்தது. அன்னைக்கு தமிழ் பீரியட். ஆனால் மிஸ்ஸு வரல. அதனால் டூக்கூன் பறவையும் அம்முக்குருவியும் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அம்முக்குருவி கேட்டது, டூக்கூன், இன்னைக்கு தமிழ் பீரியட். மேம் நம்மளை தமிழ் வார்த்தைகளை கற்றுட்டு வர சொன்னாங்களே, நீ கற்றுட்டு வந்தியா? ஆ, ஓஹோ, பேஷா கற்றுக்கிட்டு வந்தேனே. நம்ம பேசுகிறது தமிழ் தானே. அந்த தமிழில் என்னது? நான் அதெல்லாம் சரளமாக பேசுவேன், பிரச்சனையே இல்லை. ஓ அப்படியா? இங்கே நான் கேட்குறதுக்கெல்லாம் தமிழ் பேர் சொல்கிறியான்னு பார்ப்போமா? தாராளமாக கேளு, பார்ப்போம். பென்சிலுக்கு தமிழில் என்னன்னு சொல்லு பார்ப்போம். பென்சிலுக்கு தமிழில் பேர் பென்சில் தான். நீ என்ன புதுசாக சொல்கிற? அதுதான் கிடையாது. பென்சிலுக்கு தமிழில் பேர் என்ன தெரியுமா? எழுதுகோல். அப்போ இரேசருக்கு என்ன? இரேசருக்கு தமிழில் பேர் அழிப்பான். ஓ அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இன்னும் சொல்லித்தரியா ப்ளீஸ்? ஷுர் டூக்கூன், கண்டிப்பாக சொல்லித்தரேன். உனக்கு நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கு தமிழில் பேர் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நான் அதை உனக்கு சொல்லித்தரேன். என்ன? உனக்கு ஷார்ப்னருக்கு என்னன்னு தெரியுமா? ஷார்ப்னருக்கு தமிழில் பேர் துருவி. துருவி. ஓ இரு, நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒரு பேப்பரில் எழுதிக்கிறேன் அப்படின்னு டூக்கூன் ஒரு பேப்பரை எடுத்து எழுதுச்சு. ஆனால் பேப்பரில் எழுதும்போது அதோட பேனால் இங்கு தீந்து போச்சு. அச்சோ, இங்கு தீந்து போச்சு. இங்க். உனக்கு இங்குக்கு தமிழில் பேர் என்னன்னு தெரியுமா? அது பேர் மை. பரவாயில்ல, நான் என்னோட பேனாவை தரேன், இதில் எழுது அப்படின்னு அம்மு டூக்கூனுக்கு பேனாவை கொடுத்தது. பின்ன ஒரு மார்க்கரை காமிச்சு இதுக்கு தமிழில் பேர் என்னன்னு கேட்டது. அதுக்கும் டூக்கூனுக்கு பதில் தெரியல. என்ன டூக்கூன், தெரியலையா? இதுக்கு பேர் எடுப்பாக்கி. ஓ, மார்க்கருக்கு பேர் எடுப்பாக்கியா? சரி சரி, நல்லா நிறைய புதுசு புதுசாக கற்றுத்தரியே. சரி, இப்போ நீ சொன்னதெல்லாம் எழுதிட்ட. இதுக்கு ஒரு ஸ்டேப்லர் வேணும். ஸ்டேப்லர் கொடு. ஸ்டேப்லர் பேருன்றது இங்கிலீஷ் தெரியுமா? தமிழில் என்னென்னு தெரியுமா உனக்கு? தமிழில் தெரியலையே, அதையும் நீயே சொல்லிடு. அது பேர் பிணிக்கை. இல்லைன்னா நம்ம பேப்பர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அது பேர் என்னன்னு தெரியுமா? எனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, நீ சொல்லு. அது பேர் தாளிணைப்பி. இனிமே நீ உனக்கு தெரியலன்னு சொல்லாத. இப்போ கற்றுக்கிட்டல, இனிமே எல்லாத்துக்கிட்டேயும் இதை சொல்லி அசத்து. நாளைக்கு தமிழ் மிஸ் வரும்போது கூட நீ இதெல்லாம் சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கதையில் நீங்கள் என்னென்ன புது பேர் கற்றுக்கிட்டீங்க? எழுதுகோல், அழிப்பான், துருவி, எடுப்பாக்கி, தாளிணைப்பி, மை, பிணிக்கை. சரி, இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வீட்டில் போய் ஸ்கேலுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்கள், சரியா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.